பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அணுக முடியாத ஒளியில் வாசம் செய்பவரே, சேரக்கூடாத ஒளியில் நிறைந்து வாழ்பவரே, உம்மையை ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. ஒரே ஊற்றிலே நன்னீரும் ஒவ்வொரு நீரும் புறப்படுமா, எனது நாவிலே துதித்தலும் சபித்தலும் வந்திடுமா. ஒரே ஊற்றிலே நன்னீரும் ஒவ்வொரு நீரும் புறப்படுமா, எனது நாவிலே துதித்தலும் சபித்தலும் வந்திடுமா. துதித்து துதித்து வாழ்வே, நான் பாய்ந்திடுவே, துதித்து துதித்து வாழ்வே, நான் பாய்ந்திடுவே. அணுக முடியாத ஒளியில் வாசம் செய்பவரே, சேரக்கூடாது ஒளியில் நிறைந்து வாழ்பவரே. உயர்குலச் செடியில் ஆகாத பழங்கள் வந்திடுமா, அத்தி மரத்திலே திராட்சை பழங்களும் உண்டாகுமா. உயர்குலச் செடியில் ஆகாத பழங்கள் வந்திடுமா, அத்தி மரத்திலே திராட்சை பழங்களும் உண்டாகுமா. நல்ல மரம் கெட்டதனி கொடுக்காது, கனிதருவே நாட்கள் இனி செல்லாது. நல்ல மரம் கெட்ட கனி கொடுக்காது, கனிதருவே நாட்கள் இனி செல்லாது. அணுக முடியாத ஒளியில் வாசம் செய்பவரே, சேரக்கூடாத ஒளியில் நிறைந்து வாழ்பவரே. உயிருள்ள வரையில் தேவனை உயர்த்தி பாடிடுவே, உள்ளளவும் என் இயேசுவை கீர்த்தனம் பண்ணிடுவே. உயிருள்ள வரையில் தேவனை உயர்த்தி பாடிடுவே, உள்ளளவும் என் இயேசுவை கீர்த்தனம் பண்ணிடுவே. மனிதன் மேல் நம்பிக்கையை வைக்க மாட்டேன், கர்த்தரையே நம்பி சார்ந்து வாழ்ந்திடுவே. மனிதன் மேல் நம்பிக்கையை வைக்க மாட்டேன், கர்த்தரையே நம்பி சார்ந்து வாழ்ந்திடுவே. அணுக முடியாத ஒளியில்
வாசம் செய்பவரே, சேரக்கூடாத ஒளியில் நிறைந்து வாழ்பவரே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆராதனை, 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 ஆராதனை. அல்லேலூயா. Thank you Lord, உமக்கு நன்றி. உம்முடைய பிரசன்னம், கிருபை, இரக்கங்களுக்கு நன்றி. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். நம்மை நினைத்து நம் இருதயத்தை குளிர பண்ணியது மட்டுமல்ல, நாம் வாழும்படிக்கு சீதோஷண நிலையை, வெயிலின் உக்கிரத்தை அவித்து நல்ல ஒரு நிலையை, சாதகமான நிலையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்றும் கூட ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவது நல்லது என்று உணர்ந்தேன். யோவான் 14:6 அவர் சொல்கிறார், நான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். நமக்கு இயேசு வழியாக இருக்கிறாராம். உலகத்தில் எவ்வளவோ வழி இருக்குது. மனிதர்களுடைய வழி இருக்குது, சாத்தானுடைய வழி இருக்குது. ஆனால் நமக்கு 1000 வழி இல்லை, ஒரே வழி. அவர் தான் இயேசு. நானே வாசல், என் வழியாய் ஒருத்தன் உட்பிரவேசித்தால் மேய்ச்சலை கண்டடைவான், ஆசீர்வாதத்தை கண்டடைவான், இழப்பை அல்ல, நஷ்டத்தை அல்ல என்று யோவான் 10:9 சொன்னார். இன்றைக்கு பல வேலைகளில் நம்ம தடுமாறோம். குறிப்பாக இப்போ எக்ஸாம் முடிஞ்சு பிள்ளைகளை கல்லூரிக்கு சேர்க்கணும், என்ன படிக்கிறன்ற ஒரு குழப்பம் இருக்கும். அது நீட் எழுதலாமா, மெடிசன் படிக்கலாமா, அல்லது என்ஜினியரிங் படிக்கலாமா, அல்லது ஆர்ட் கல்லூரி படிக்கலாமா, அல்லது ஏதாவது தொழில்நுட்ப படிக்கலாமா, பள்ளிக்கூடம் இதே பள்ளிக்கூடம் தானா, அடுத்த ஸ்கூலுக்கு மாறலாமா, இப்படி நிறைய திருமண காரியம் சரி, வேலையும் சரி, பிஸ்னஸும் சரி, நமக்கு பல வழிகள் ஒரு குழப்பமாக, தடுமாற்றமாக, வேதனையாக இருந்து கொண்டிருக்கும். இப்படிப்பட்ட நிலையில் தான் நம்ம தடுமாறும்போது தேவன் நமக்கு வழியாக இருக்கிறாராம். நான் ஒரு வழி வச்சுருக்கேன்ப்பா. மோசேக்கு தன்னுடைய வழியை காட்டினார். 103ஆம் சங்கீதம் இருக்குது. அது மட்டுமா, ஏசாயா 30:21 சொல்கிறாரு, நீங்கள் எந்த பக்கம் போனாலும் வலதுபுறமாய் சாயும்போது, இடதுபுறமாய் சாயும்போது, தடுமாறும்போது உங்களுக்கு பிறகு இருந்து இதுதான் வழி, இதில் நடந்து போங்கள் என்ற ஒரு சத்தத்தை கேட்டு நடப்பீங்க. இது வேண்டாம், இதை செய்யாத, இது என்னுடைய சித்தம் இல்லை, விருப்பம் இல்லை, இது உன்னுடைய விருப்பம். தெளிவாக ஆண்டவர் பேசுவார். நீங்கள் காத்திருக்கணும், அவசரப்படக்கூடாது. நீங்களா அவர் சொல்லிட்டாரு, இவர் சொல்லிட்டாரு முடிவெடுக்கக்கூடாது. கர்த்தருடைய வழி ரொம்ப ஆச்சரியமானது தான். நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தீர்கள் என்றால், உமது வழி கடலிலும் உமது வழி தண்ணீர்களில் இருக்குது. அது மட்டுமா, அவர் வனாந்தரமாக இருந்தாலும் செங்குத்தான பாறையாக இருந்தாலும் என் மலைகளெல்லாம் வழியாக்குவேன் சொன்னவர் இன்றைக்கு உங்களை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, படிப்பை குறித்து, திருமண காரியத்தை குறித்து, தொழிலை குறித்து 1000 வழி அவர்கிட்ட இருக்குது. 1000 வழி இருக்குது. ஏன் தடுமாறணும்? ஏன் பயப்படணும்? ஏன் குழப்பம் அடையணும்? நீங்கள் போய் அவர்கிட்ட தாழ்த்தி ஜெபம் பண்ணினீங்கன்னா அவர் உங்களுக்கு ஒரு வழியை காட்டுவார். இந்த ஒடுக்கமான வழி, கஷ்டமான வழி,
அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விரிவுபடுத்துவார். நீங்கள் ஜெபிக்கணும், கேட்கணும். இல்லை எனக்கு போதும், எனக்கு தெரியும், எனக்கு திறமை இருக்குது, என்னுடைய அனுபவம் இருக்குது, இதெல்லாம் வேலைக்காகாது. ஏசாயா 35:8 சொல்லுகிறார், அங்கே ஒரு பெரும் பாதையான வழி இருக்குமா. சின்ன வழி இல்லை, இடுக்கமான வழி இல்லை, இதுவே தான் உனக்கு வழி, இதைத்தான் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு இல்லை. பெரும் பாதையான வழி இருக்கும், அது பரிசுத்த வழி. தீட்டுள்ளவன், தேவனை அறியாதவன் அந்த வழியை கண்டுபிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வழியை உனக்காக வைத்து இன்றைக்கு ஆவலோடு உன்மேல் கண்ணை வைத்த ஆலோசனை சொல்லுகிற தேவன் இருக்க நம்ம ஏன் அவனுடைய ஒத்தாசை நாடக்கூடாது? இன்றைக்கு நீங்கள் கூப்பிட்டு பாருங்களே, ஜெபம் பண்ணி பாருங்களே, உங்கள் தடுமாற்றத்துக்கு, வேதனைக்கு, எல்லாவற்றுக்கும் ஆண்டவராகி தேவன் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து இந்த நாளில் கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இப்பொழுது யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து உம்மை கூப்பிடுகிறார்களோ, ஜெபிக்கிறார்களோ, அத்தனை பேர் மேலும் கர்த்தருடைய வல்லமை, கிருபை இறங்கட்டும். உம்முடைய வழிகளை அவர்கள் கண்டடையத்தக்கதாக திறந்த வாசலை வைத்து இந்த நாளில் காரியங்கள் கைகூடி வரும்படி அவர்களை நடத்தி அருளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். நீங்களும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆண்டவராகிய தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென்.